டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்க்க போறது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். எக்ஸசைஸ் 1.3ல 7th அண்ட் 8th சம் பார்க்க போறோம். இப்போ 7th சம், an open box, ஒரு ஓபன் பாக்ஸ் இருக்கு, is to be made from square piece of material. அது 24 சென்டிமீட்டர் இருக்கு. இந்த ஒரு ஓபன் பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸோட சைடு பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னா டோட்டலா 24 சென்டிமீட்டர் இருக்கு. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ், இந்த கார்னர்ல இதுவே ஒரு ஸ்கொயர் தான். இந்த ஒரு கார்னர்லயும் நம்ம என்ன பண்றாங்க, ஈக்குவலா கட் பண்றாங்க. அண்ட் டேர்னிங் அப் த சைட்ஸ், அதை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா டேர்ன் பண்றாங்க. எக்ஸ்பிரஸ் த வேல்யூம் வி, அதோட வேல்யூம் v ஃபைண்ட் அப் பண்ண சொல்றாங்க ஆஃப் த பாக்ஸ் as a function of x. இப்போ இது வந்துட்டு ஒரு ஓபன் பாக்ஸ் இருக்கு. இந்த ஓபன் பாக்ஸோட சைடு என்ன அப்படின்னா 24 சென்டிமீட்டர். இது 4 கார்னர்ஸ்லயும் நமக்கு கட் பண்றாங்க. இதுதான் நமக்கு காமிச்சிருக்காங்க. 4 கார்னர்ஸ்லயும் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கட் பண்ண பிளேஸ் நெக்ஸ்ட் டேர்ன் பண்ணி இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டாங்க. இதை ஃபோல்டு பண்ணா நமக்கு என்ன வரும், இந்த கட் பண்ண பிளேசஸ் எல்லாம் ஃபோல்டு பண்ணா ஒரு பாக்ஸா வரும். அதாவது இதுதான் கியூபிக் பாக்ஸா நமக்கு இருக்கு. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கியூபிக்கா இருக்கு. இப்ப நம்ம கட் பண்ணாங்க பாருங்க, இது ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதை கட் பண்ற பாருங்க, இங்க ஒரு எக்ஸ் கட் பண்றோம், இது டோட்டல் 24. இங்க ஒரு எக்ஸ் கட் பண்றோம், இங்க ஒரு எக்ஸ் கட் பண்றோம். ஆக்சுவலி ஒன் சைட்ல என்ன பண்றாங்கன்னா எக்ஸ் எக்ஸ், அப்பனா 2x. 2x என்ன செய்யறாங்க, கட் பண்ணி ஃபோல்டு பண்ணிட்டாங்க. அதனால அப்படின்னா ஒரு சைடோட லென்த் என்னன்னா 24 மைனஸ் 2x. நமக்கு 24ங்கிறது சைடு. அந்த 24ல 2 பீஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ், அப்படின்னா 2x. 2x இது என்ன செய்யணும், சப்ட்ராக்ஷன் பண்ணிடணும். அதான் 24 மைனஸ் 2x. இந்த கியூபிக்கோட ஒரு லென்த் என்னன்னா 24 மைனஸ் 2x. இதுதான் நமக்கு எக்ஸ். இதோட ஹைட் தான் நமக்கு என்னன்னா எக்ஸ். இந்த பிளேஸ் தான் நமக்கு எக்ஸ். இதோட லென்த்துங்கிறது 24 மைனஸ் 2x. பிரெத்துங்கிறது நமக்கு என்னதான் 24 மைனஸ் 2x. ஏன்னா இது வந்து ஒரு கியூபிக் பாக்ஸ். லென்த் என்னன்னா அதே தான் பிரெத்தும் இருக்கும். அதோட ஹைட் மட்டும் என்னன்னா நமக்கு எக்ஸ். இது நம்ம இதை தானே ஃபோல்டு பண்ணோம். இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், அதான் 2x. அந்த 2x தான் இங்க சப்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். அதான் 24 மைனஸ் 2x. given L equal to 24 minus 2x, b equal to 24 minus 2x. ஏன்னா நமக்கு லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல். h equal to x. xனா இந்த பிளேஸ், இதான் ஹைட். நம்ம அந்த பிளேஸ் தான ஃபோல்ட் பண்ணோம். சோ h equal to x. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ், the பாக்ஸோட வேல்யூமும் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு, நம்ம கியூபாய்டும் both are equal. ஏன்னா இதுதான் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா. சோ therefore இந்த பாக்ஸும் இந்த கியூபாய்டும் both are equal. the formula, வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். இது வந்துட்டு கியூபாய்டுங்கிறதால கியூபிக் யூனிட்ஸ். we know that length, breadth, height. okay, substitute here 24 minus 2x into 24 minus 2x into height வந்து x. next multiply, இந்த first number first multiply பண்றோம். next first number to last number. அது மாதிரி second number to first number, second number to last number. 24 into 24 576. இங்க 24 into minus 2x minus 24 into 2 48x. next இங்க minus இங்க plus, அதனால இங்க minus 2x into 24 48x. minus minus plus 2x into 2x 4x squared into x இருக்கு. ஃபர்ஸ்ட் இத ஆர்டரா ரைட் பண்ணுங்க. 4x squared x x, இந்த 48xயும் இந்த 48xயும் ஆட் பண்ணா minus 96x plus 576 into x இருக்கு. இந்த x ஆல இந்த இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 அப்படியே இருக்கும். x squared into x, x cube minus 96 x into x, x squared plus 576x. Hence the solution. 8th sum ஓட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வந்துட்டு f is defined by f of x equal to 3 minus 2x. find x. x ஃபைண்ட் அப் பண்ண சொல்றாங்க. ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. such that f of x squared equal to f of x whole squared. இந்த கண்டிஷனை நமக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம x ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் அப் பண்ண போறோம். given f of x equal to 3 minus 2x, f of x squared equal to
எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் நமக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்க எக்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இங்க 3 மைனஸ் 2x. எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 3 மைனஸ் 2x ஸ்கொயர். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 3 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு வந்துட்டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இங்க a இருக்கிறதுல 3 இருக்கு, b இருக்கிறதுல 2x இருக்கு. அப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. a ஸ்கொயருக்கு 3 ஸ்கொயர் மைனஸ் 2, a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 2x பிளஸ் b ஸ்கொயர் 2x ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் 9. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6, 6 2s are 12, 12x பிளஸ் 2 ஸ்கொயர் 4, எக்ஸுக்கு பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். நம்ம எல்லாம் ஒரே சைடை கொண்டு வந்துடலாம். இந்த கண்டிஷன் இந்த சைடே கொண்டு வந்துருங்க. ஈக்குவல் டு 0 போட்டுடலாம். therefore 4x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 9. இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்குங்களா, இந்த சைடு கொண்டு வந்துருங்க. மைனஸ் 3 பிளஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ ஒன் சைடு கொண்டு வந்துட்டோம்னா இந்த சைடு 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை ஃபர்ஸ்ட் பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ஒரு டேர்ம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு 9ம் 3யும் பேர் பண்ணுங்க. ஸோ 6x ஸ்கொயர் நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் மைனஸ் 12x 9 மைனஸ் 3 பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதில் 6 காமனாக வெளில எடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் 6 2s are 12, ஸோ 2x பிளஸ் 6 1s are 6, அப்படின்னா இங்கே 1 ஈக்குவல் டு 0. 0 பை 6 0 தான். 0 பை எனிதிங் 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் பார்க்கறதுக்கு நமக்கு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. இங்கே ஏங்கிறது எக்ஸ், பிங்கிறது 1. ஏ ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2 இருக்கும். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் பிளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஃபைனலா நம்ம எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் த சொல்யூஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.